ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி காளான் பிரியாணி. இதை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக வீட்டிலையே எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிரியாணிங்கிறது இந்த காலத்தில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபேவரட் டிஷ்ஷாக மாறிடுச்சு. அதுவும் மஷ்ரூம் பிரியாணிங்கிறது நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ்னு கூட சொல்லலாம். இந்த பிரியாணியை நாம் பாஸ்மதி ரைஸை வச்சு செய்ய போகிறோம். பிரியாணிக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நல்ல ஒரு அப்பியரன்ஸும் முக்கியம். ஸோ நாம் ரைஸ் உடையாமல் நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி கரெக்டான டெக்ஸ்சரில் இதை எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 2 கப், கிட்டத்தட்ட 400 கிராம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்னால் ஒரு 2 எடுத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 200 கிராம் வரைக்கும் வேணும். தக்காளி 2, காளான் 250 கிராம், பச்சை மிளகாய் 2, பட்டை 2, கல்பாசி 2 டீஸ்பூன், பிரியாணி இலை ஒரு 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன், மிளகாய் பொடி மல்லித்தூள் தலா 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தயிர் 1/2 கப், கொத்தமல்லி புதினா ஒரு 2 கை அளவு. இப்போ நம்ம முதல்ல 50 ml எண்ணெயை சூடாக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி இது 3ஐயும் நம்ம சேர்த்து ரோஸ்ட் பண்ணலாம். இதில் நான் ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூங்கிற மாதிரி சின்ன சைஸில் இருக்கிற ஸ்பைசஸ் சேர்க்கலை. இது சின்ன சைஸில் இருக்கிறதால அது சாப்பிட்றப்ப அது எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு சிலருக்கு பிடிக்கிறதில்ல, அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் நமக்கு எப்படி இருந்தாலும் கரம் மசாலாவில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ நீளமாக கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கூடவேவும் கொத்தமல்லி புதினாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற 2 கையளவு புதினா கொத்தமல்லியில் பாதி அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா இது 2ஐயும் சேர்த்து நாம் வதக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனுடைய ஃப்ளேவர்ஸ் நமக்கு முழுசாக கிடைக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற மசாலாக்களை சேர்க்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலராக வதக்கியாச்சு. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் வரைக்கும் நம்ம வதக்கியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நாம் மசாலாக்களை ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கியாச்சு. ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து நாம் வதக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நாம் வதக்கலாம். உங்களுக்கு வேணும்னா லேசாக மூடி போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கோங்க. வேகமாகவே நமக்கு தக்காளி மசிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம காளானை சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பில் பாதி அளவு மட்டும் நான் சேர்க்குறேன். மீதி உப்பை ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா நாம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம காளானை சேர்த்துக்கலாம்.
காளானை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4-5 நிமிஷம் நம்ம நல்லா மசாலாக்களோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மஷ்ரூமை கட் பண்ணுறப்ப ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு மஷ்ரூமை வந்து 2 இல்லை 3 பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம ரொம்ப சின்னதாக கட் பண்ணாலும் நம்ம பிரியாணி கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்கிறப்ப அதனுடைய சைஸ் ரொம்ப சின்னதாகிடும். இப்போ நம்ம மஷ்ரூமை மசாலாக்களோடு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற 1/2 கப் தயிரையும் சேர்த்துக்கலாம். கூடவே மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு கிரேவி மாதிரி நல்லா திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை சேர்த்து நாம் கொதிக்க விடலாம். இப்போ நமக்கு மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு தனி டிஷ்ஷாகவே நீங்கள் சர்வ் பண்ணலாம். கூட கொஞ்சம் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கிட்டால் நீங்கள் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையாகவே நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு நீங்கள் எப்பயுமே கொதிக்க வச்ச தண்ணியை சேருங்க. இப்போ நம்ம பச்சை தண்ணியை சேர்த்தோன்னா அது கொதித்து வர்றதுக்கு டைம் ஆகும். அந்த டைமில் நமக்கு மஷ்ரூம் மறுபடியும் அதிகமாக குலைய ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் கொதிக்க வச்ச தண்ணியை சேர்க்குறது நல்லது. இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5லேருந்து 1.25 கப் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கலாம். இப்போ நம்ம 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். அதனால் 3.5 கப் தண்ணி நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி செய்கிறப்ப நம்ம உப்பு சேர்க்குறது வந்து ரைஸுக்கு சேர்த்து தான். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக செக் பண்ணுறப்ப உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த உப்பு வந்து போதாது. ஏன்னா அரிசி குக்காகி வர்றப்ப உங்களுக்கு உப்பு ரொம்ப கம்மியாகிடும். அதனால் ஒரு 1/2 மடங்கு அதிகமாக சேருங்க. உங்களுக்கு பிரியாணி கம்ப்ளீட்டாக குக்காகி வர்றப்ப உங்களுக்கு சால்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ஊற வச்சிருக்கிற ரைஸை சேர்த்துருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ரைஸை குக் பண்ணிக்கலாம். இடையில லேசாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் உடையாமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு தம் வச்சு குக் பண்ண போகிறோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நான் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மஷ்ரூம் பிரியாணியை நம்ம தம் டைப்பில் செய்கிறோம். அதனால் நமக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதே பொருட்களை வச்சு நம்ம ப்ரெஷர் குக்கர்லையும் செய்யலாம். ஆனால் இந்தளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக வராது. கொத்தமல்லி, புதினா, அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே இந்தளவுக்கு நமக்கு முழுசாக கிடைக்காது. நமக்கு ப்ரெஷர் குக்கரில் விசில் வர்றப்ப அது மூலயமா நமக்கு ஃப்ளேவர் லாஸ் ஆகிடும். இப்போ நமக்கு ரைஸ் 60% வரைக்கும் குக் ஆகிடுச்சு. பாதிக்கு மேலே தண்ணியும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மூடி வச்சு தம் வைக்க போகிறோம். நீங்கள் கரண்டியை வச்சு ரைஸ் மேலே லேசாக ப்ரெஸ் பண்ணால் ஓரளவுக்கு தண்ணி மேலே நிற்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மூடி வச்சு நம்ம தம் வைக்க போகிறோம். கரெக்டான சைஸ் மூடி போட்டு நீங்கள் மூடி வைங்க. அப்போ தான் தம் கரெக்டாக வரும். பிரியாணியோட ஃப்ளேவரும் நமக்கு வெளியே போகாது. இப்போ நம்ம 1/4 மணி நேரம் தம் வச்சாச்சு. இப்போ நமக்கு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு அருமையான மஷ்ரூம் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரைஸ் கரெக்டாக உடையாமல் நல்லா குக் ஆகிருக்குது. தண்ணி எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்குது. கீழே அடியும் பிடிக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். எல்லாருக்குமே பிடிக்கும். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.